අපි එලිදරව් 38 වෙනි කොටසට පිවිස සිටින්නේ. நல்லது, இன்றைக்கு வெளிப்படுத்தல் 38ஆம் பாகத்திற்குள் நாம் பிரவேசிக்கிறோம். අද එලිදරව් පොතේ 19 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි වගන්තිය සිට අපි බලන්න යනවා දැන් මොකද්ද වෙන්නේ යන්නේ කියලා. இன்றைக்கு வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் என்ன நடக்க போகிறது என்று. මම ඔයගලන්ට කිව්වා நான் உங்களுக்கு சொன்னேன், එලිදරව් 17 සහ 18 වෙනි පරිච්ඡේදයන් வெளிப்படுத்தல் 17ஆம் 18ஆம் அதிகாரங்கள் ඒ යේසුස් වහන්සේ ඇවිත් බාබිලෝනය විනාශ කරන්න යන්නේක පිළිබඳව இயேசு கிறிஸ்துவானவர் வந்து பாபிலோனை அழித்தொழிப்பதற்கு ஏதுவான ඒ කවියක් නැත්තම් ගීතිකාවක් ප්‍රීතියෙන් දේවදූතයන් ගායනා කරන ඒවා තමයි කියලා. அந்த சம்பவத்தை குறித்து தேவதூதர்கள் மகிழ்ச்சியாக பாடலாக பாடுகின்ற ஒரு சம்பவம் என்று அந்த அதிகாரங்களை குறித்து சொன்னேன். කලින් දවසක මම එලිදරව් 19 පළවෙනි පදය සිට 6 වෙනි පදය දක්වා උගන්වලා ඉවරයි. முந்தின ஒரு நாள் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரையிலே நான் கற்றுக் கொடுத்து முடித்து விட்டேன். දැන් 7 වෙනි පදේ නම් බලන්න යනවා. இன்றைக்கு 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். ඉතිහාසයේ කුමන අවස්ථාවද ඒක කියලා මම කියලා ඉන්නම් මතක් කරලා ඉන්නම්. நான் அதை சரித்திரத்திலே எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது என்று ஞாபகப்படுத்தி விட்டு போகிறேன். සභාව ඔසවා ගන්නු ලැබුවායින් පසුව சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு මේ ලෝකේ අවුරුදු 7ක අන්තික්‍රිස්තුස්ගේ පාලන සමයක් එළඹෙනවා. இவ்வுலகத்திலே அந்தி கிறிஸ்துவனுடைய 7 ஆண்டு ஆட்சி காலம் நடக்கும். ඒ අවුරුදු 7 ඉවර වෙන අවස්ථාවටයි මේ අවස්ථාව පැමිණ තිබෙන්නේ. அந்த 7 ஆண்டுகள் முடிகின்ற தருணத்திலேதான் இந்த வசனத்தின் சம்பவம் ஆரம்பிக்கின்றது. ඒ වෙනකොට මුළු ලෝකයාම අන්තික්‍රිස්තුස්ගේ පාක්ෂිකයන් බවට පත් වෙලා හමාරයි. அந்த சூழ்நிலை ஆகுகின்ற வேளையிலே முழு உலகமும் அந்தி கிறிஸ்துவினுடைய அந்தி கிறிஸ்துவுக்குள்ளாக மாறிவிட்டார்கள். එතකොට දේශපාලන අන්තික්‍රිස්තුස් සමත් වෙලා තිබෙනවා මුළු ලෝකෙම ඒ මනුස්සයාගේ පාලනය යටතට ගේන්න. அப்படியானால் அரசியல் ரீதியான அந்தி கிறிஸ்து முழு உலகத்தையும் அந்தி கிறிஸ்துவின் பட்சமாக அங்கே கொண்டு வர அவனால் கூடுமாகிவிட்டது. ආර්ථික අන්තික්‍රිස්තුස් සමත් වෙලා තිබෙනවා. பொருளாதார அந்தி கிறிஸ்துவால் அவன் கூடுமாகிவிட்டது. ඒ වෙනකොට මුළු ලෝකේ ආර්ථිකය එක ආර්ථිකයක් බවට පත් කරලා முழு உலகத்தினுடைய பொருளாதாரத்தையும் ஒரே பொருளாதாரமாக மாற்றி 6 යනු ඒ පරිගණක ඉලක්කම තමන්ගේ නළලේ නැත්නම් අතේ ඇරගත් අයට පමණක් 666 என்கின்ற இலக்கத்தை நெற்றியிலோ தங்கள் கையிலோ பெற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம் ගනුදෙනු කරන්න පුළුවන් ව්‍යාපාරයක් වාණිජ ක්‍රමයක් හඳුන්වලා දීලා හමාරයි. கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய ஒரு வாணிப முறையை அல்லது பொருளாதார முறையை செய்வதற்கு அவன் சாத்தியப்பட்டு விட்டான். ආගමික අන්තික්‍රිස්තුස් ඒ වෙනකොට සමත් වෙලා තිබෙනවා. மத அந்தி கிறிஸ்து அவ்வேளையிலே சாத்தியப்பட்டான். හැම ආගමක්ම තමන්ගේ දෙවිවරුන්ට නමස්කාර කරන ගමන් எல்லா மதத்தினரும் தங்கள் தெய்வங்களுக்கு வணங்குகின்ற அதே வேளையிலே මේ අන්තික්‍රිස්තුස්ටත් නමස්කාර කරන ක්‍රමයක්. அந்த அந்தி கிறிஸ்துவையும் வணங்குவதற்கு ஏதுவான ஒரு முறையை அதற்குள்ளே கொண்டு வந்து එතකොට දැන් හැම එකක්ම සර්වාගමික මේ ආකල්පයකින් යුක්තවයි තිබෙන්නේ. அப்படியானால் அந்த சூழ்நிலையிலே எல்லாமே சர்வ மத கொள்கை கண்ணோட்டத்திற்குள்ளே வந்துவிட்டது. තේරෙනවද? புரிகிறதா? එතකොට அப்பொழுது ඒ අවුරුදු 7 ඉවර වෙන්න ඕන මෙන්න 7 ஆண்டுகள் முடிய அதோ இதோ என்று இருக்கின்ற பொழுது අපි දෘෂ්ටි කෝණය පොළොවෙන් ස්වර්ගයට යොමු කරමු. எங்களுடைய கோணத்தை பூமியில் இருந்து பரலோகத்தை நோக்கி நாம் செலுத்துவோம். ඒත් ඒ අවුරුදු 7 ඉවර වෙන්න යනවා. அங்கேயும் அந்த 7 ஆண்டுகள் நிறைவடைகிறது. ඒ අවුරුදු 7 තුළ මොනවද උනේ? அந்த 7 ஆண்டுகள் முடிவிலே அங்கே என்ன நடக்கின்றது? ඒ අවුරුදු 7 පටන් ගන්නකොට සභාව ඔසවා ගන්න ලැබුවා. මතකද? அந்த 7 ஆண்டுகள் முடிகின்ற தருவாயிலே தொடங்கும் பொழுது சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. හොඳයි. සභාවත් සමගම පරණගේ විසුම් මේ ශුද්ධවන්තයන් හැමෝමත්
නැවත නැගිටලයි ඔසවාගම් ලබන්න කියලා මං කියලා දීලා ඉවරයි. அந்த எடுத்துக்கொள்ளப்படுகின்ற தருணத்திலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லோரும் எழப்பட்டு அவர்களோடு கூடவே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று நான் சொல்லிவிட்டேன். අවුරුදු 7ක් මනාලිය නැමැති සභාව සූදානම් කරන ලබන්න ඕන කාලයක්. 7 ஆண்டுகள் மனவாட்டியாகிய சபை ஆயத்தமாக்கப்பட வேண்டிய காலகட்டம் அது. එතකොට දැන් සූදානම් කරනු ලැබ හමාර වෙනවා. அப்படியானால் ஆயத்தமாக்கப்பட்டு நிறைவடைகின்ற தருணம் அது. දැන් මොනවද වෙන්නේ කියලා බලමු. இப்பொழுது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். 7 වෙනි පදය. 7ஆம் வசனம். හලෙලූයා. අපි අතිශයින් ප්‍රීති සන්තෝෂ වෙමු. උන්වහන්සේට ගෞරව දෙමු. මක්නිසාද බැටළු පැටවන්ගේ සරණ මංගල්‍ය පැමිණියේය. උන්වහන්සේගේ භාර්යාවද සූදානම්ව සිටින්නේ යනුයි. ඇති. நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். පාස්ටර් මහේෂ් නැගිටින්න. பாசமாயிஷ் எழுந்திருங்கள். ඔයාත් නැගිටින්න. ඔයානේ ලීඩ් කරේ. நீங்கள் தானே வழி நடத்தினீர்கள். ඉතින් ඔයානේ කිව්වේ මේ අපි නටන්න ඕනේ නැට වෙනවා. நாங்கள் ஆட வேண்டும், நாங்கள் ஆடுவோம். අර රහුට කිව්වා එයා තමයි කවුරු හිටියත් බය නැහැ කියලා නැටුවා. ரவுக்கு சொன்னீங்க யாரும் இருந்தாலும் அவர்தான் பயம் இல்லாமல் ஆடினார். ඉතින් ඔයා මාර මූඩ් එකේ අද ඉන්නේ. ஆகவே இன்றைக்கு நீங்க நல்ல ஒரு புதுனமான மூடில் இருக்கிறீர்கள். ප්‍රශංසා මූඩ් එකේ ඉන්නේ. ஓ, நீங்கள் துதிக்கின்ற மூடில் இருக்கிறீர்கள். ඒ මූඩ් එකේ තමයි දේව දූතයා මෙතන කෑ ගහන්නේ. அந்த மூடிலே தான் தேவதூதன் இங்கே கத்துகிறார். හැබැයි ඔයා අර හාලෙලුයා කියලා කියවප එක කොහොමද දන්නවද කිව්වේ? நீங்க ஆடுங்கள் என்று சொன்னது எப்படி தெரியுமா சொன்னான்? අර ගෑණිකෙන් ගුටි කාලා එළියට ඇවිල්ලා ඒ උනාට ගුටි කෑවේ නෑ වගේ පෙන්නගෙන සමහර වෙලාවට අපි ඉන්නේ. அதாவது பொம்பளைட்ட வீட்டுக்குள்ள அடி வாங்கிட்டு வெளியில வந்து அடி வாங்காத மாதிரி நடிக்கிற ஒரு ஆள் எப்படி செய்வான்? මිනිස්සුන්ට හාලෙලුයා කියලා කියන්නත් ඕනේ. மக்கள் ஜனங்களுக்கு அல்லேலூயா சொல்லவும் வேண்டும். ගෑණිකෙන් ගුටි කහපුව අප්සෙට් එකක් තියෙනවා. மனுஷிட்ட பொண்டாட்டிட்ட அடி வாங்கின வழியும் இருக்கு. හාලෙලුයා. ஹalleluya. හාලෙලුයා. இன்னும் இருக்கு ஹalleluya. කොහෙන් අර උදේ හිටපු චූන් එකේ කියන්නකෝ හාලෙලුයා කියන්නේ. இப்ப இந்த அடி வாங்கின ஹalleluya சொன்ன මෙහෙම තමයි சொல்லுங்க. මෙහෙම තමයි දේවදූතයෝ කියන්න නැත්තේ. කො කියන්න බෑ. இப்படித்தான் தேவதூதர்கள் செய்திருப்பார்கள். මයික් එකේ කියන්නේ. මයික් එකේ කියන්නේ. හලෙලූයා. ඇත්තට ඔය වගේ දේවදූතයෝ කියලා තිබ්බනම් இப்படி உண்மையாக ஒரு தேவதூதன் சொல்லியிருந்தா දේවනාංශගේ මට වරේ. தேவன் சொல்லு இங்க வா, අද ඉඳන් උඹ දේවදූතෙක් නෙවෙයි. நீ இன்றையிலிருந்து தேவதூதன் அல்ல என்று. අයිසේ තමන්ගේ රාජකාරිය අස් කරන ලබයි හලෝ. உங்களுடைய பொறுப்பிலிருந்து நீங்கள் வழி விலக வேண்டும். අන්තිම chance එකක්. கடைசி சந்தர்ப்பம். ඔය කියන්න බලන්න. හලෙලූයා. අයියෝ. மனசு இல்ல தானே. පාස්ටර් ගජේන්ද්‍රන් කියන්නේ එයා තාම බැඳලා නැහනේ. මේ ආගන්න කොහොමද දන්නවද? මේ කැමරා එකෙන් පෙන්වන්නේ මෙයාව පොඩ්ඩක්. இவரை ඇයි கொஞ்சம் දන්නවද? கேமராவில பிடிக்க வாப்போ. කට්ටිය ඇවිල්ලා ඉන්නේ ඒගොල්ලෝ කියනවා පාස්ටර් මහේෂ් කියන පාස්ටර් කියලා අපි ආව දැකලා නැහනේ දැන්නේ දකින්න කිව්ව පෙන්වන්නේ කැමරා එකෙන්. பாச மகேஷை பத்தி சொல்லி ஆண்டு. யாரும் பார்க்கல தானே, அவரை கொஞ்சம் கிட்ட எடுத்து காட்டுங்க. කොහොමද දන්නවද දේවදූතයෝ කියන්නේ? எப்படி தெரியுமா தேவதூதர்கள் சொல்லி இருப்பாங்க? හාලෙලූයා. அவர்கள் எப்படி சொல்லிருப்பாங்க? அல்லேலூயா. දැන් දෙවියන් වහන්සේ හිතනවා ඇති இப்ப தேவன் நினைத்திருப்பார். අර බාබුවවයි ගජාවයි බාබු ගජා பாபு கஜாவையும் මම බාබු මෙයා ගජේන්ද්‍රන් பாபு බාබුවයි கஜா. ගජා අපරාධ මිනිස්සු හැටියට මැව්වේ ඔයි. ஐயோ, இவங்களை மனிதர்களா படைத்தது தப்பாகி விட்டது. ඒ දෙන්නවත් මම දූතයෝ හැටියට මවන්න තිබ්බනේ. இவர்களை தூதர்களாய் படைத்திருக்கலாமே. එහෙම තියෙන්න ඕනේ බ්‍රදර්. அப்படி கொடுக்க வேண்டும். ඒ කියන්නේ මේ ඉඳගන්න මේ ලෝකේ இந்த உலகத்திலே ඔගොල්ලෝ දන්නවද අපි ක්‍රිස්තියානි අය நாம் கிறிஸ்தவர், உங்களுக்கு தெரியுதானே? අපි කලකිරිලා ඉන්නවා. நாம் வெறுப்படைந்து போயிருக்கிறோம். සල්ලි ප්‍රශ්න, பண பிரச்சனை, රටේ ප්‍රශ්න, நாட்டில பிரச்சனை, අල්ලපු ගෙදර එකාගේ ප්‍රශ්න, பக்கத்து வீட்டுக்காரன பிரச்சனை, ඉඩම් ප්‍රශ්න, காணி பிரச்சனை, ලෙඩ රෝග,
நோய் நொடிகள், ගෑණිගේ ප්‍රශ්න, பொண்டாட்டிட பிரச்சனை, මිනිහාගේ ප්‍රශ්න, புருஷண்ட பிரச்சனை, ළමයිගේ ප්‍රශ්න, பிள்ளைகளோட பிரச்சனை, ළමයිගේ ඉස්කෝල ප්‍රශ්න. பிள்ளைகளோட பள்ளிக்கூட பிரச்சனை. ඉතින් මේ වගේ ප්‍රශ්න කොට ක්‍රිස්තියානි අය මොනවද තමයි හිතන්නේ? இதையெல்லாம் பிரச்சனை பிரச்சனை கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? ස්වාමීනි එන්නකෝ ඉක්මනට. ஆண்டவரே வாங்க சீக்கிரமாக. නේද? அப்படித்தானே අපි එන්නංකෝ ස්වර්ගෙට. நாங்க பரலோகத்துக்கு வருகிறோமே. එපා වෙලා තියෙන්නේ. வெறுத்து போயிட்டு. දැන් බලන්න දේව දූතයෝ ඉන්නව නේද? இப்ப தேவதூதர்கள் இருக்கிறார்கள் தானே. දේව දූතයන්ට දන්නව මොනවද වෙන්න යන්නේ කියලා. தேவதூதர்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகிறது என்று. එනිසා ඒගොල්ලෝ ඉවසීමෙන් ඉන්නවා. அவர்கள் மிக பொறுமையோடு இருக்கிறார்கள். මේවා කවදද පටන් ගන්න කියලා. இவைகள் எப்போ ஆரம்பிக்கிறது என்று பார்க்க. දැන් ඒගොල්ලෝ දන්නවා සුරේෂ්ටත් වැඩිය அவர்களுக்கு தெரியும் சுரேஷை விட සභාව ඔසව ගත්තායින් පස්සේ මොනවද වෙන්න යන්නේ කියලා. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு என்ன நடக்கும் என்று. ඉතින් ඒගොල්ලෝ බලපලා පුලා ඉන්නවා ඔක වෙනකම්. அவர்கள் பார்த்து பார்த்து பூத்து பூத்து காத்து காத்து இருக்கிறார்கள். හැබැයි යේසුස් වහන්සේ ගිනි බෝම්බයක් දැම්මනේ. ஆனால் இயேசு ஒரு வெடிகுண்ட போட்டாரே. උන්වහන්සේ කිව්වා මානුෂ පුත්‍රයා එන දවසක් කවුරුත් දන්නේ නැහැ, මනුෂ්‍ය පුත්‍රයා පවා දන්නේ නැහැ. அவர் சொன்னார் மனிதகுமாரன் வருகிற நாளிகை யாரும் மனுஷகுமாரனுக்கே தெரியாது. දේව දූතයන්ට එදා දන්නේ නැහැ. தேவதூதர்களுக்கு அது தெரியாது அன்றே එතකොට நாள். දේව දූතයෝ දැන් ඉවසිල්ලෙන් බලන් ඉන්නවා බක්මිටි කාගෙන. இப்போ தேவதூதர்கள் பல்ல கடிச்சு கடிச்சு பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. දැන් අහන්න එපා දේව දූතයින්ට දත් තියනවාද කියලා. இப்ப கேட்காதீங்க தேவதூதர்கள் பல்லு இருக்கா என்று. මම නිකන් කියන්නේ. நான் சும்மா சொல்றேன். ඉතින් ඒගොල්ලෝ බලන් ඉන්නවා. ඉවර වෙන්නේ නෑනේ මේ දෙවියන් වහන්සේ සභාව ඔසව ගන්නෙත් නෑනේ. அவர் ஐயோ இன்னும் முடியலை தேவன் இன்னும் சபையை எடுக்கவில்லையே பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். අපි දන්නවා අග්‍ර දූතයන් දෙන්නෙක් ඉන්නවා කියලා. நமக்கு தெரியும் பிரதான தூதர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். මිකාኤල් ගාබ්‍රියෙල්. மிகாவேல் காபிரியேல். මිකාኤල් ඇවිල්ලා ගාබ්‍රියෙල්ගෙන් අහනවා ඇති. மிகாவேல் வந்து காபிரியலிடத்தில் கேட்பானாக்கும். මචං ගාබි மச்சான் காபி ලොක්කා මොනාර කිව්වද බං? லொக்கா ஏதாவது தலைவர் ஏதாவது சொன்னாரா? අර වැඩි කොහොමද දන්නේ? அந்த வேலை எப்படி தெரியுமோ தெரியும். නෑමිකෝ. இல்ல மிகா උඹට ඔඩුවක් පොඩ්ඩක් සිංහාසනේ වටේ உனக்கு ஏதாவது துகள் ஏதாவது கிடைச்சதா இது சம்பந்தமாக? අර සිංහාසන වටේ තව 24 සිංහාසන 24ක ඉන්නවනේ දූත. இந்த அந்த சிங்காசனத்தை சுற்றி 24 பேர் இருக்கிறார்கள் அல்லவா? මිකාኤල් ඇවිල්ලා අහනවා ඇත ඒගොල්ලන් එක්කෙනෙක්ගෙන් මචෝ කොහොමද මේ දවස්වල මොනවද ලොක්කා කතා කරන්නේ? කවදාදලු අරුන් අදින්නේ උඩට. மிகாவேல் அவரிடத்தில் கேட்டிருக்கலாம். மச்சான் என்ன தலைவர் ஏதாவது சொன்னாரா அவங்க எடுக்கிற விஷயத்தை பத்தி ஏதாவது? සිංහාසනේ ඉන්න දූතය හැරලා කියනවා ඇති ලොක්කා ඔක්කොම කතා කරන අරක විතරක් කියන්නේ නැහැ. சிங்காசனத்தில் இருக்கிற தூதன் சொல்லுகிறான் தலைவர் எல்லாத்தையும் சொல்றான் அதை மட்டும் சொல்லவே இல்லை. ඒකර මිකාኤල් යනවා ඇත අර තටු දෙකක් දාගෙන. மிகாவேல் அப்ப இதையும் போட்டுட்டு இப்படி போயிட்டு දැන් දේව දූතයෝ ටික බලන් ඉන්නවා කවදාද මේ දෙවියන් වහන්සේ සභාව ඔසව ගන්න යන්නේ කියලා. தேவதூதர்கள் காத்து காத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது தேவன் சபையை எடுத்துக் கொள்வார் என்று. දවසක් ஒரு நாள் දෙවියන් වහන්සේ කියන්න යනවා. தேவன் சொல்ல போகிறார். යේසුස් වහන්සේ සිංහාසනේ නැගිටින්න යනවා. இயேசு சிங்காசனத்தில் எழுந்திருக்க போகிறார். නැගිටින වෙලාවේ எழுந்திருக்கிற பொழுது ඔක්කොම හොල්මන් වෙනවා. எல்லாம் பேயாடி போகும். යේසුස් කියනවා ගානින් හොරනව. இயேசு சொல்வார் எக்காலத்தை எடு පිටත් වියන්. புறப்படு. එතකොට තමයි දේවදූත යන්නේ අම්මා අපි මගක් දුරට යන්න යනවා සභාව ඔසව ගන්න යනවා කියලා. அப்பொழுது தேவதூதர்களுக்கு தெரியும் நாங்கள் போக போகிறோம் பூமிக்கு மேகங்கள் மேலே சபையை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது என்று. ස්වර්ගයේ මහා ප්‍රීතියක්. பரலோகத்தில் பெரிய சந்தோஷம். ඒගොල්ලෝ එනවා නිකන් පිම එනවා පෑ කියලා. அவர் ஊதியது ஊதி ஊதி வருவார். එහෙම තමයි සභාව ඔසව ගන්න. அப்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும். දැන් මනාලි එළිය උඩට ගෙනිච්චා. இப்ப மனவாட்டியை மேலே கொண்டு போய் விட்டார். දැන් දේවදූතයෝ දන්නවා. இப்பொழுது தேவதூதர்களுக்கு தெரியும் තව තියෙන්නේ இன்னும் மிச்சமா இருப்பது අවුරුද්දකට දවස් 360 බැගින්. ஒரு வருடத்திற்கு 360 நாள் வரை தொடக்கம். ඒකනේ යුදෙව් කැලෙන්ඩරය. அது யூத கலண்டரின் படி දවස් අවුරුද්දකට දවස් 360 බැගින්. ஒரு வருடத்திற்கு 360 நாட்படி තව අවුරුදු 7යි. இன்னும் 7 வருடங்கள். එදා යේසුස් වහන්සේ මේ සභාව සමග විවාහ වෙන්න යනවා. அன்றைக்கு இயேசு இந்த மணவாட்டியோடு திருமணம் முடிப்பார். ඊට පස්සේ අපි උන්වහන්සේත් එක්ක පල්ලෙහාට ගිහිල්ලා அதன் பின்பு நாங்கள் அவரோடு கீழே போய் ආරුන්ට දෙන්න යනවා පරිප්පුව. அவர்களுக்கு கொடுப்போம் பருப்பு. උන් කාලා තියන්නේ පොළවේ පරිප්පු.
அது பூமியின் பருப்பு. දැන් උන්ට දෙන්න යනවා ස්වර්ගික පරිප්පු. அவர்களுக்கு இப்பொழுது பரலோக பருப்பு. දැන් ඒ අවුරුදු 7 යනකම් අපි බැලුවා මොනවද උනේ කියලා. அந்த 7 ආண்டுகள் වரையிலே நாம் பார்த்தோம் என்ன நடக்கிறது என்று. දැන් ඒ අවුරුද්ද 7 ඉවර වෙලා. அந்த 7 ஆண்டு இன்றைக்கு முடிய போகிறது. එතකොට තමා බ්‍රදර් හලෙලුයා කියලා කියන්නේ. அந்த நேரம் தான் அந்த அல்லேலூயா சொன்னாங்க. එතකොට ඔයා කියව විදියට හලෙලුයා. அந்த நேரத்துல அவங்க அல்லேலூயா. දෙවෙනි වේදිකාවට දැන් පැමිණි ස්වර්ගික දුම්රිය පොළොව බලා පිටත් වෙයි. එම දුම්රිය නවත්වන්නේ පාරාදීසිය, පාතාල හන්දිය සහ නරකාදිය. නරකාදිය සිට පොළොව දක්වා වූ සෑම දුම්රිය ස්ථානයකම නවත්වනවා ඇත. இப்பொழுது பரலோக புகைவண்டி புறப்பட்டு விட்டது. அது பரலோகத்திலிருந்து பரதீசில் நிறுத்தப்படும். அதன் பின்னதாக நரகம் நோக்கி புறப்படும். அங்கே சில இடங்களிலே அது நிறுத்தப்படும். ඒ දේවදූතයෝ දැන් කෑ ගහනවා. இப்போ தேவதூதர்கள் கேட்கிறார்கள். හලෙලුයා! அல்லேலூயா! ඕගොල්ලෝ කෑ ගහන්න බලන්න. நீங்கள் சொல்லுங்க வாக்கலாம். හලෙලුයා! அல்லேலூயா சொல்லுங்க. මේ දන්නවා අපි වෙන්න යන දෙයක් ගැන අපි කතා කරන්නේ. நாம் நடக்க போவதை குறித்து பேசுகிறோம். ඕගොල්ලෝ හිතන්න එපා පාස්ටර් සුරේෂ් මෙතන පිස්සු කෙලිනවා කියලා. நீங்க நினைக்க கூடாது பாஸ்டர் சுரேஷ் இந்த இடத்துல பைத்தியம் பேசுகிறார் என்று. මම පිස්සු කෙලින්න පිස්සෙක් නෙවෙයි. நான் பைத்தியம் போல் பேச பைத்தியக்காரன் அல்ல. දේව වචනයානුකූලව මොනවද වෙන්න යන්නේ කියලා දැනගෙන ඇවිල්ලා කතා කරන දේවදාසේ. தேவனுடைய வார்த்தையின்படி என்ன நடக்க போகிறது என்பதை துல்லியமாய் அறிந்து வந்து பேசுகிற தேவனுடைய மனுஷன். ඇදහිල්ල තියෙන්න ඕනේ. விசுவாசம் இருக்க வேண்டும். මේවා වෙන්න යනවා කියලා. இவைகள் நடக்க போகிறது என்று. අපිට තියෙන ඇදහිල්ල මොනවද දන්නවද? எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் என்ன தெரியும் தானே? අනේ ස්වාමීනි මට කාර් පාක් එකක් දෙන්නකෝ වාහන පිරিলা නවත්තන්න තැනක් ලබලා දෙන්නකෝ. ஆண்டவரே எனக்கு ஒரு கார் பார்க்கை தாருங்கள் என்னுடைய வாகனத்தை நிறுத்துவதற்கு. ස්වාමීනි වහන්සේට ප්‍රශංසාව කාර් එකක් එළියට ගත්තම යනකොටම. ஐயோ நல்ல வேளை நான் போற நேரமே ஒருவன் காரை வெளியே எடுத்தான். ඕවට තමයි අපිට ඇදහිල්ල තියෙන්නේ. இதுக்குத்தான் நமக்கு விசுவாசம். බයිබලයේ කියන දේවල් අපි අදහන්න ඕනේ. வேதம் சொல்லுகிறதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ඔන්න දෙවියන් වහන්සේගේ යේසුස් වහන්සේගේ සරණ මංගල්‍ය එනවා. இப்பொழுது ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவினுடைய விவாகம் வருகிறது. ඔබයි මමයි. நீங்களும் நானும் කිතුණුවෙක් නම් கிறிஸ்தவனாய் இருந்தால், අපි ගැලවීම ලබලා නම් நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால், යේසුස් වහන්සේ අපිට කවුද දන්නවද? இயேசு கிறிஸ்து நமக்கு யார்? දෙවියන් වහන්සේ තමයි. தேவன் தான், ස්වාමීන් වහන්සේ තමයි. கர்த்தர் தான். හැබැයි උන්වහන්සේ අපි අතර තියෙන සම්බන්ධය මොනවද ஆனால் දන්නවද? அவருக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற உறவு முறை என்ன தெரியுமா? උන්වහන්සේ අපේ මනමාලයා. அவர் நம்முடைய மனவாளன். උන්වහන්සේ සභාව උන්වහන්සේගේ භාර්යාව කරන දවස ගැන අපි කතා කරන්නේ. நாம் அவர் தன்னுடைய சபையை மனவாட்டி ஆக்குகின்ற நாளை குறித்து பேசுகிறோம். மனைவி ஆக்குகின்ற நாளை குறித்து பேசுகிறோம். ඒ ඇදහිල්ල තියෙනවා නම් அந்த விசுவாசம் இருந்தால் ඕ කියන්න බලන්න හලෙලුයා කියලා. எங்க சொல்லுங்க பாபா அல்லேலூயா. 1 2 3 1 2 හලෙලුයා. කියවන්න එපා දෙය. வாசிங்க. ඔයා දේවදූතෙක් නෙවෙයිනේ කියවන්න. හාලෙලූයා! අපි අතිශය ප්‍රීති සන්තෝෂෙමු. උන්වහන්සේට ගෞරව දෙමු. මක්නිසාද බැටළු පැටවන්ගේ සරණ මංගල්‍ය පැමිණියේය. උන්වහන්සේගේ භාර්යාවද සූදානම්ව සිටිනියේ යනුයි. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்து பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். දෙමළුන්ට හලෙලුයා කෑල්ලම නැහැ. தமிழர்களுக்கு அல்லேலூயா துண்டே கிடையாது. இல்ல හලෙලුයා නෙදිල්ල. දැක්කද? දෙමළුන්ට ඔයා වැඩක් නැහැ. උන්ට කණ්ඩ බොණ්ඩ තිබ්බනම් හරි මංගල්‍යයට අනේ යන්. හලෙලුයා ඕනේ නැහැ. මංගල්‍ය දෙන්නම්. தமிழருக்கு அது தேவையில்லை, அல்லேலூயா தேவையில்லை. சாப்பிட குடிக்கிறதுக்கா சரி கல்யாணத்துக்கு போவோம். சாப்பிட குடிக்கிறதா போதும். අයියෝ අයියෝ. දැන් මෙතන තමයි මිත්‍රවරුනි இந்த இடத்திலே தான் நண்பர்களே පළමු වතාවට முதல் முறையாக සභාවට භාර්යාව කියලා කියලා තියෙන්නේ. சபையை பார்த்து மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ඒ තාක්කල් මොනවද?
அது வரையில என்ன குறிப்பிடுகிறது? මනාලිය. மணவாட்டி. අද සභාව මොනවද? இன்றைக்கு சபை என்ன? මනාලිය. மணவாட்டி. මම මේ එලිදරව් දේශනාවල මේක උගන්වලා තියෙනවා. வெளிப்படுத்தலே படிப்பினையில நான் இதை சொல்லி இருக்கிறேன். වෙන පාඩම් වලත් මම උගන්වලා තියෙනවා. வேறு பாடங்களிலும் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். බයිබල් ඉස්කෝලේ යුදෙව් සංස්කෘතිය උගන්වන කොටත් මම කියලා දීලා තියෙනවා. வேதாகம கல்லூரியிலே யூத கலாச்சாரத்தை பற்றி கற்றுக் கொடுக்கும் பொழுது சொல்லி இருக்கிறேன். මොකද්ද මේ ස්වාමි පුරුෂයා භාර්යාව කියන සංකල්පය කියලා. கணவன் மனைவி என்கின்ற ஒப்புமை என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். අපේ දෙවියන් වහන්සේ සර්ව බලධාරී නේද? எங்களுடைய தேவனானவர் சர்வ வல்லவர் அல்லவா? ඒ උන්වහන්සේ ආදාම්ව මවනකොට ஆதாமை அவர் படைக்கிற பொழுது උන්වහන්සේ දැනගෙන හිටියේ නැද්ද මනුෂ්‍යයා තනියම ඉන්න එක නුසුදුසුයි කියලා? அவருக்கு தெரியாதா மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று தேவனுக்கு தெரியாதா? උන්වහන්සේ දවස් 7කින් මේ ලෝකේ මැව්වා කියලා උත්පත්ති එකේ තියෙනවා. 7 நாட்களிலே தேவன் இந்த உலகத்தை படைத்தார் என்று ஆதி ஆகமத்திலே பார்க்கிறோம். පළවෙනි දවස උන්වහන්සේ ආලෝකය මැව්වා. முதல் நாளிலே தேவன் வெளிச்சத்தை படைத்தார். මවපු ආලෝකය යහපත් බවට දැක්කා. படைத்த வெளிச்சத்தை தேவன் நல்லது என்று கண்டார். ඊට පස්සේ දෙවෙනි දවස තුන්වෙනි දවස හතරවෙනි දවස එක එක ඒවා මවලා அதன் பின்னதாக 2ஆம் நாள் 3ஆம் நாள் 4ஆம் நாள் எப்படியாக படைத்து விட்டு ඒ දේවල් යහපත් 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 බව දුටුවා. அவைகள் எல்லாவற்றையும் நல்லது 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 என்று கண்டார். උන්වහන්සේ පළමු වතාවට முதல் தடவையாக அவர் අයහපත් කියලා දුටුවේ தீமை என்று கண்டது නල්ලදල්ල நல்லதல்ல என்று கண்டது. මනුෂ්‍යයා තනියම ඉන්න එක. மனிதன் தனிமையாய் இருப்பதைத்தான். උන්වහන්සේ කොහොමද අනිත් සත්තු පක්ෂින් මක්ෂින් මැව්වේ? அவர் எப்படி மற்ற மிருகங்கள் பறவைகள் பிராணிகளை படைத்தார்? පිරිමි ගෑනු කියලා මැව්වා. ஆண் பெண் என்றுதான் படைத்தார். බල්ලෙක් මැව්වද? ஒரு நாயை படைத்தார், බැල්ලියෙක් මැව්වා. பொட்ட நாயையும் படைத்தார். හරකෙක් මැව්වද? ஒரு மாட்டை படைத்தார், එළදෙනක් මැව්වා. ஒரு பசுவையும் படைத்தார். ඒ වගේම පිරිමි කාක්කෙක් කපුටෙක් මැව්වද? ஒரு ஆண் காகத்தை படைத்தாரா, ගෑනු කාක්කෙක් මැව්වා. பெட்டை காகத்தையும் படைத்தார். උන්වහන්සේ පිරිමි හරක් ටික මවලා அதன் பின் ஆண் மாடுகளை மாத்திரம் படைத்து අයියෝ එතකොට මුන්ට පැටව දාන්න බෑනේ නේ ඔය. அப்ப ஐயோ இதுகளுக்கு குட்டி போட முடியாதே. මොනවද අයිඩියා? ஐயோ එළදෙන මවලා දෙමු. එහෙම කරන්නේ. அதன் பின்பு பசுவை படைச்சா அப்படி செய்யல. උන්වහන්සේ හැම දෙයක්ම ගස් පවා පිරිමි ගස් ගෑනු ගස් මල් මේ පිරිමි මල් ගෑනු මල් කියලා කියනවා. அவர் எல்லாவற்றையும் ஆண் பெண் என்று படைத்தார். மரங்களை கூட ஆண் மரம் பெண் மரம், பூவிலும் ஆண் பூ பெண் பூ என்றும் படைத்திருக்கிறார். ඊටනේ දන්නවද මල් වල පිරිමි මල් ගෑනු මල් තියෙනවා කියලා? எத்தனை பேருக்கு தெரியும் ஆண் பூ பெண் பூ இருக்கிறது? අනිත් කට්ටිය හැම ජිල් මල් දන්නා. மற்றவங்களுக்கு எல்லாம் ஜில்மல் அந்த ஜில் දැනගන්න ඕන මල් ගැන දන්නේ. அறிந்து கொள்ள வேண்டிய பூவை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ජිල් මල් කෙහෙල් මල් ඒව දන්නා. இந்த ஜில்மல் வாழைப்பூ இது அந்த மாதிரி சிங்களத்தில் அதெல்லாம் தெரியும். දැන් එහෙම මවපු දෙවියන් වහන්සේ இப்படி படைத்த தேவன் පාඩුවේ පිරිමේකුයි ගෑණේකුයි මවන්න තිබ්බනේ. தேவன் ஆணையும் பெண்ணையும் தனியாகவே உடனே படைத்திருக்கலாமே. ඇයි දන්නවද පිරිමියාව ඉස්සල්ලා තනියම මවලා ஏனென்றால் தேவன் முதலாவது ஆணை படைத்து ඌ දිහාත් බලලා அவனையும் பார்த்து ඔක්කොම හොඳයි තෝ තනියම ඉන්න එක හරි නෑ කියලා කිව්වේ. நீ எல்லாம் நல்லது, நீ தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஏன் சொன்னார்? ඒක ඇත්තටම හොඳ නෑ කියලා පෙන්වන්න. அது நல்லதல்ல என்பதை காண்பிப்பதற்கு උන්වහන්සේ දැනගෙන හිටියා. அவருக்கு தெரிந்திருந்தது. පිරිමියාට පස්සේ මවනලාද ගෑනු පස්සේ මවනලාද ගෑනු උනාට උන් අපිට දින ගේම බලන්න ඕන. பானுக்கு பிறகு பின்னாக படைக்கப்பட்ட இந்த பொம்பளை அடிக்கிற கேம நமக்கு பார்க்கணும். දැන් මම මර්සිත් එක කචල් යනකොට சிஸ்டர் மேசியோடு சண்டை ஓடும் போது පාස්ටර් සුරේෂ් பாசு சுரேஷ் ඔයා මර්සි සිස්ටර් එක කචල් දානවද? நீங்க சிஸ்டர் மேசியோடு சண்டை பிடிக்கிறீங்களா? වෙන්න බෑ. நடக்காது, நடந்திருக்காது. බොරුවට නේ කියන්නේ. பொய்க்கு தானே சொல்லுறீங்க. මොන පිස්සුද? என்ன பைத்தியம். දවසකට 3 සැරයක් කෑමෙන් පස්සේ කචල් යනවා ඕනම ගෑණි මිනිහෙකුට. எந்த ஒரு பொம்பளையோட ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பாட்டுக்கு புறா சண்டை போயே ஆகும். உங்க வீட்டுல முதலான்னு தெரியல, எங்க வீட்டுல பிறகு
දැන් මේකයි ඉතින් හැම තැනම තියෙනවනේ කචල් නේද? எல்லா குடும்பத்துக்குள்ளும் கச்சால் இருக்கு, பிரச்சனை இருக்கு, தெரியும் தானே. සමහර වෙලාවට නෙවෙයි හැම වෙලාවෙම වගේ சில நேரம் அல்ல, அதிகமான நேரம் ඕනම ගෑණියේ எந்த பெண்ணும் මූඩ් එක හොඳ නැතුව ඉන්නකොට அவர்களுடைய மனநிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது මිනිහා කියන දේ අහන්නේ. புருஷன் சொல்றதை கேட்க மாட்டான். දැන් ඕගොල්ලෝ දන්නවා මම මෙහෙම එකක් කියන්නම්කෝ. உங்களுக்கு தெரியும், நான் இப்படி ஒன்று சொல்லுகிறேன். දැන් මේක විවාහ තැන්වල උගන්වන්න ඕන දෙයක් මම කියලා දෙන්නම්. இது திருமண நேரங்களில் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒன்று. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். බයිබලේ අණ දීලා තියෙනව நේද? வேதாகமத்திலே கட்டளையிடப்பட்டிருக்கிறது அல்லவா? මොකටද අණ දෙන්නේ? என்னத்துக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது? කරන්න නැති කරන්න බැරි කරන්න කැමති නැති දේවල් නිසා. அதாவது செய்ய முடியாத, செய்ய விரும்பாத, செய்யக்கூடாத ஒன்றை செய்வதற்கு. නෑ නෑ ඒ කියන්නේ කරන්න හිතෙන්නේ නැති, செய்ய நினைக்காத ஒன்று, කරන්න කැමති නැති, செய்ய விருப்பம் இல்லாத ஒன்று, ඒවට තමයි අණ දෙන්න ඕනේ. அதற்குத்தான் கட்டளையிட வேண்டும். මේ බයිබලේ කොහේ හරි තියනවද? இந்த வேதாகமத்தில் எங்கேயாவது இருக்கிறதா? කෑම කාපියව சாப்பிடுங்கள் තියනවද? எங்கேயாவது இருக்கா பைபிள்ல? නෑ. ඇයි? இல்ல. අපි කනවා. நாம சாப்பிடுறோம். අපිට අණ දෙන්න ඕනේ. அதற்கு நமக்கு கட்டளையிட வேண்டியதில்லை. අපි කනවා. நாம சாப்பிடுகிறோம். ඕන තරම් කනවා. வேண்டிய மட்டும் சாப்பிடுறோம். හිතන හිතන වෙලාවට කනවා. நினைத்து நினைச்சு சாப்பிடுறோம். හිතන හිතන දේ කනවා. நினைச்சதெல்லாம் சாப்பிடுகிறோம். බයිබලේ කොහේ හරි කියලා තියනවද නිදාගන්නේ වූ කියලා? எங்கேயாவது பைபிள் எழுதி இருக்கிறதா நித்திரை செய்யுங்கள்? නෑ අපි නිදා ගන්න. இல்லை, நாம் நித்திரை கொள்ளுகிறோம். දේශනා අහන ගමනොත් නිදා ගන්න. பிரசங்கம் கேட்கிற நேரமே தூங்குகிறார்கள். ඇස් වහගෙනත් නිදා ගන්න, ඇස් අරගෙනත් නිදා ගන්නවා. கண்ணை மூடி நித்திரை கொள்ள, கண்ணை திறந்து கொண்டே நித்திரை கொள்ளுகிறார்கள். බයිබලේ කොහේ හරි තියනවද කක්ෂිපලයව කියලා? කක්කුස්සිපලයව. பைபிள்ல எங்கேயாவது எழுதி இருக்கிறதா கக்குசுக்கு போக என்று? නෑ යනවා. ஆனா போகிறார்கள். දේශනා අහන ගමනොත් සමහර අය ගිහිල්ලා එනවා. பிரசங்கம் கேட்கிற நேரத்தில் சிலர் போய் வருகிறார்கள். ඉතින් ඕවට අණ නෑ. ඇයි අණ නැත්තේ? அதற்கெல்லாம் கட்டளை இல்லையே. ඕවා ඉබේ වෙනවා. அது தானாக நடக்கிறது. ස්වාමි පුරුෂයාට කියලා තියෙනවා ஆனா புருஷனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, භාර්යාවට ආදරේ පෙන්නපන් කියලා. மனைவியின் மீது அன்பை காட்டு. අනයක්. அது கட்டளை. ඇයි ඒ? ஏன்? පිරිමියා ළඟ නෑ භාර්යාවට වඩා ආදරේ පෙන්නන්න ක්‍රමයක්. ஏனென்றால் புருஷனிடத்திலே மனைவியின் மீது காட்டுவதற்கு அன்பு காட்ட அவனுக்கு தெரியாது. ඒ කියන්නේ දැන් අපේ පිරිමියාගේ ප්‍රශ්නේ මොනවද දන්නවද? எங்களுடைய ஆம்பளைகளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? මාර වැඩන්නේ මං ඒකිට ආදරේ කියලා හැමෝම දන්නවනේ. ඒකිත් දන්නවනේ. எல்லாருக்கும் தெரியும் அவளை நான் அன்பு செய்கிறேன் என்று. அவளுக்கும் தெரியும் தானே. දන්නවා බොලන් தெரியும் தாண்டா. පෙන්නන්න ඕනේ. அதை காட்ட வேண்டும். ඒක පෙන්නන්න ඕනේ. ඉතින් දන්න දෙයක් මොකටද පෙන්නන්නේ? அதை காட்ட தேவையில்லை, அது தெரிஞ்ச விஷயம் தானே. ස්වාමි පුරුෂයනි හරි නේද මගේ කේස් එක? புருஷன்மாரே, நான் சொல்றேன் கதை சரியா? ඒ නිසා තමයි අපිට අනයක් දීලා තියෙන්නේ පෙන්නපන්. ආදරේ පෙන්නපන්. அதனாலதான் நம்ம சொல்லி காட்ட, எது அன்பை காட்டும்படி சொல்லி இருக்கிறது. ගෑනුන්ට කියලා තියෙන්නේ மனைவிக்கு அல்லது பெண்ணுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ස්වාමි පුරුෂයාට කීකරුවයන් කියලා. கணவனுக்கு கீழ்ப்படி. ඇයි? ஏன்? ගෑනුන්ට ස්වාමි පුරුෂයාට විතරක් කීකරු වෙන්න බෑ. ஏனென்றால் பொம்பளைக்கு புருஷனுக்கு மட்டும் கீழ்ப்படிய முடியாது. තාත්තට කීකරු වෙයි, அப்பாக்கு கீழ்ப்படி, අයියට කීකරු වෙයි, அண்ணனுக்கும் கீழ்ப்படிவாள், මල්ලිටත් කීකරු වෙයි, தம்பிக்கும் கீழ்ப்படிவாள். පොල් විකුණන එකටත් කීකරු වෙයි. පොල් විකුණන එකටත් தேங்காய் விக்கிற தேங்காய்க்காரனுக்கும் கீழ்ப்படிவான். පුතාට කීකරු වෙයි, மகனுக்கும் கீழ்ப்படிவான். දුවට කීකරු වෙයි, மகளுக்கும் கீழ்ப்படிவான். බෑනට කීකරු වෙයි. மச்சானுக்கும் கீழ்ப்படிவான். හැබැයි ස්වාමි පුරුෂයා මොනාරි කිව්වෝ ஆனா புருஷன் ஏதாவது சொன்னால், ඇයි ஏன் මට අර බෑග් එක අරන් දෙන්න. எனக்கு அந்த பேக் எடுத்தான், ඇයි ஏன் මේ ලයිට් එක දාන්න. ඇයි ஏன் இந்த லைட்டை போடு, ஏன் මේක කරන්න එපා. ඇයි இதை செய்யாத, ஏன் මේක කරන්න. ඇයි இதை செய், ஏன் කැම කමුද? சாப்பிடுவோமா, ඇයි ஏன் අද නම් කණ්ඩ බෑ. இன்றைக்கு சாப்பிட இயலாது, ඇයි ஏன் මිනිහට විතරයි මේ අය කේස්. புருஷனுக்கு மாத்தா இவங்கள கேஸ் எல்லாம். ඒ නිසා බයිබලේ අනයක් දීලා තියෙනවා ஆகவே பைபிள் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறது, ස්වාමි පුරුෂයාට කීකරුවයන් කියලා. புருஷனுக்கு கீழ்ப்படி.
ඒ කියන්නේ දැන් මර්සිත් එක්ක මට කචල්ලයක් යනකොට சகோதரி மேசியோட ஏதாவது சண்டை பாசருக்கு போற நேரம் මම පාවිච්චි කරන තුරුම්පු කිහිපයක් තියෙනවා. நான் பாவிக்கிற சில துரும்புகள் இருக்குது அது முக்கியமான காரணி මම මිනිහ හරිද? நான் சொல்லுவேன் நான் புருஷன் සමහරවිට ඒක වැඩ කරන්නේ නැහැ. சில நேரம் அது வேலை செய்யாது එතකොට එයා කියයි அப்ப அவ சொல்லுவா මිනිහා නම් මිනිහා වගේ ඉන්න ඕනේ. புருஷன்டா புருஷன் மாதிரி இருக்கணும் මම පාස්ටර් කෙනෙක් හරිද? நான் ரெண்டாவது சொல்லுவேன் நான் ஒரு பாஸ்டர் මේ ඒවා පල්ලියේ හරිද? அது அடுத்து சொல்லுவா, அதெல்லாம் சபையில මම බයිබල් විශාරදවරයෙක් හරිද? நான் சொல்லுவேன் அடுத்தது நான் வேத பண்டிதன் ඇයි අපි දන්නේ නැද්ද බයිබල්? எங்களுக்கு பைபிள் தெரியாதா අපි පාස්ටර්ලගේ ගෙදර හරිද? අපේ අයියලා එම ඉස්සර ඉඳන් පාස්ටර්. எங்க அண்ணன் வர முன்பிருந்தே பாசம் ඒ වගේ එක තුරුම්පුවක් තමයි அடுத்த துரும்பு தான் උඹට වැඩි අවුරුදු 3ක් මං වැඩිමල් හරිද? உன்னை விட 3 வருஷம் நான் மூப்பு ඒක විතරයි ටිකක් හරි වැඩ කරන්නේ. அது மட்டும்தான் கொஞ்சமாவது வேலை செய்யும் ඒ තුරුම්පුව තමයි පවර්ෆුල්. அதுதான் மிகவும் வல்லமையான துரும்பு අර තව තුරුම්පුවක් තියෙනවා. මම හිස හරිද? அடுத்த அடுத்த துரும்பு என்னென்றால் நான் தலை ඒකටත් ගේම දෙනවා. அதற்கும் அடி අර අවුරුදු 3ක් වැඩිමහල් කියන තුරුම්පුව විතරයි මේවයි ටිකක් හරි වැඩ කරන්නේ. இந்த உன்னை விட 3 வயசு நான் மூப்புன்றதா இது எல்லாத்திலும் கொஞ்சமாவது பவரா வேலை செய்யும் ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக උන්වහන්සේ ඒක දැක්කා. அவர் அதை கண்டார் අපි වගේ අහිංසක පිරිමින්ට වෙන දේ උන්වහන්සේ දැක්කා. எங்களை போல அப்பாவியான ஆண்களுக்கு நடக்கிறதை அவர் கண்டார் ඒ නිසා ආදාම්ව වෙනම මවලා ஆகவே ஆதாமை முதலாவது வேறாக படைத்து விட்டு පස්සේ ඒවව මවලා பின்பு ஏவாளை படைத்து ආදාම්ව වැඩිමහල්ලා කරා. ஆதாமை மூப்பாக முந்தி படைத்தவராக பிறந்தவராக வைத்தார் තේරෙනවද? පුරිගිරදා? දෙවියන් වහන්සේ ආදාම්ව මැව්වේ தேவன் ஆதாமை படைத்தது තනියම ඉන්න එක හරි නෑ කියලා කියන්න. அவன் தனிமையிலே இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லுவதற்கு මොකද උන්වහන්සේ මවපු කිසි දෙයක් හොඳ නෑ නෙවෙයි. அவர் படைத்த எதுவுமே நல்லது அல்ல என்று சொல்வதற்கில்லை ඒ නිසා මනුෂ්‍යව විතරක් තනියම මවලා ஆகவே மனிதனை மாத்திரம் தனியே படைத்து හරි නෑ කියලා උන්වහන්සේ කිව්වා. அது நல்லது அல்ல என்று சொல்ல வைத்தார் ඒ නිසා ஆகவே ඕනම මිනිස්සෙක් எந்த மனிதனும் තනියම ඉන්න එක හරි නෑ. தனிமையா இருப்பது நல்லதல்ல නෑ පාස්ටර් මං තනියම නෙවෙයි ඉන්නේ. இல்ல பாஸ் நான் தனியா இல்ல බල්ලෝ 4 දෙනෙක් ඉන්නවා. 4 நாய் இருக்கு පූසෝ 3 දෙනෙක් ඉන්නවා. 3 பூனை இருக்கு ඉබ්බෙකුත් මං ඇති කරනවා. நான் ஒரு ஆமையும் வளர்க்கிறேன் දෙවියන් වහන්සේ ආදම්ට ඉබ්බ ගෙනලා දුන්නේ නෑ නේ. தேவன் ஆதாமுக்கு ஆமையை கொண்டு வந்து விட்டாரா උන්වහන්සේ කිව්වේ නෑ නේ ඉඳන් උඹට වල් ස්ටේෂන් එකක් ඇල් ස්ටේෂන් එකක් මේ උඹ තියාගෙන හිටපන් උඹ තනියම ඉන්න එක හොඳ නෑ කියලා. அவர் வந்து ஆதாம் எடுத்து சொல்ல இந்த உனக்கு ஒரு வல்டேஷன் இங்க ஒரு எல்டேஷன் இது ரெண்டையும் வச்சு கொண்டு தனிமை ரெண்டு சொல்லல දෙවියන් වහන්සේ ආදම් තනියම ඉන්න එක හරි නෑ කියලා දුන්නේ කාවද? அவன் தனிமையா இருக்க கூடாது என்று யாரை கொடுத்தார் භාර්යාව. மனைவி ඒ නිසා කාට හරි ඔය කසාද බඳින්න නැතුව ජීවත් වෙන්න ඕන කියන අයිඩියා එකක් තිබ්බනම් அப்படியாக யாராவது ஒருவர் திருமணம் முடிக்க கூடாது என்ற நோக்கத்தோடு இருந்தால் ඕක නැති කරලා දාන්න. அதை எடுத்து விடுங்கள் එහෙම හරියන්නේ නෑ. அது சரி வராது හරි නෑ. அது சரி அல்ல මහේෂ් மகேஷ் මේ කැමරා එකෙන් කියන්න මහේෂ්ට මනමාලියක් ඕන වෙලා තියෙනවා වහම අපිට ලබලා දෙන්න. මහේෂ්ට මනමාලියක් ඕනේ. மகேஷுக்கு ஒரு மனைவி வேண்டும் மணவாட்டி வேண்டும் ඔව් මனைவி வேண்டும் නෙවෙයි. මනවාටි. ඔව්. කාගේ හරි භාර්යාවක් නෑ නෑ. එයාට මනමාලියක් ඕනේ. යාව එයා භාර්යාව කරගයි. அவருக்கு ஒரு மணவாட்டி வேண்டும் அவர் பொண்டாட்டி ஆக்கிடுவார் තනියම බෑ. ඉතින් අහන්න මං කියන කතන්දරේ. அவன் நான் சொல்லுற கதையை கேளுங்க නෑ දැන් මං දේව ධර්මයෙන් භයානක දෙයක් ඔයගලන්ට කියලා දෙන්න යනවා. இப்பொழுது இறையியலிலே ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல போகிறேன். இறையியலில் இருக்கிற ஒரு பெரிய விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பவுல் துமா ரோம පොතේ කියනවා பவுல் அடிகளார் ரோமர் நிருபத்திலே சொல்லுகிறார் යේසුස් වහන්සේලු දෙවෙනි ආදාම්. இயேசு கிறிஸ்துதான் இரண்டாம் ஆதாம் என்று சொல்லுகிறார். එවනම් පළවෙනි ආදාම් තනියම හිටපු එක හොඳ නැත්තම් அப்படியானால் முதலாம் ஆதாம் தனிமையாக இருப்பது அல்ல நல்லதல்ல என்று சொன்னால் දෙවෙනි ආදාම් යේසුස් වහන්සේ තනියම ඉන්න එකත් හොඳ නැහැ. இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவும் தனிமையாக இருப்பது நல்லதல்ல.
ඒ ආදම්ට ඒවා කෙනෙක් දුන්නා වගේ அந்த ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தது போல මේ ආදම්ටත් ඒවා කෙනෙක් දෙන්න ඕනේ. இந்த ஆதாமுக்கும் ஒரு ஏவாளை கொடுக்க வேண்டும். හැබැයි මේ යේසුස් වහන්සේ මිනිස්සෙක් විතරක් නෙවෙයි. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவானவர் மனிதன் மாத்திரமல்ல, උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ. அவர் தேவன். දෙවියන් වහන්සේ කසාද බඳින්න බෑ. தேவன் திருமணம் முடிக்க முடியாது. දෙවියන් වහන්සේට භාර්යාවක් ඉන්න බෑ. தேவனுக்கு ஒரு மனைவி இருக்க முடியாது. ඒ නිසා තමයි ஆகவேதான் මිනිස්සෙක්ව ආපු යේසුස් වහන්සේ மனிதனாக வந்த இயேசுவானவர் උන්වහන්සේගේ සභාව அவருடைய சபையை උන්වහන්සේගේ මනාලිය කරගෙන அவருடைய மனைவாட்டியாக மாற்றிக்கொண்டு පස්සේ භාර්යාව කරගන්නේ. பின்பு மனைவியாக்க போகிறார். මොකද යේසුස් වහන්සේ කියන මිනිසයා ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்கின்ற மனிதன் තනියම ඉන්න එක භාර්යාවක් රහිතව සිටීම අයහපත්ය. ஏனென்றால் மனிதனாக அவர் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல. ඔයගොල්ලන්ට තේරෙනවද මං කියන එක? நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்குகிறதா? ඒ නිසා තමයි ஆகவேதான் සභාව சபையானது මනාලිය කියලා කියනු ලබන්නේ. மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. මිත්‍රවරුනි ඔයගොල්ලෝ දන්නවද? அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, සම්බන්ධතාවල உறவுகளிலே අනර්ගම மிக நேர்த்தியான උතුම්ම උන්නතම மேன்மையான உன்னதமான ලස්සනම அழகான ඉතා කිට්ටුම மிக நெருக்கமான සම්බන්ධතාවය තමයි உறவுதான் අඹු සැමි සම්බන්ධතාවය. அதாவது கணவன் மனைவி உறவு. ඒ කියන්නේ அதாவது දෙමව්පියනි பெற்றோர்களே, ඔගොල්ලන්ගේ ළමයි අද ඔගොල්ලෝ ගාව ඉන්නවා. உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கிறார்கள். හැබැයි ඒගොල්ලෝ ලොකු වෙලා ஆனால் அவர்கள் வளர்ந்து ඒගොල්ලෝ කසාද බඳින දාට அவர்கள் திருமணம் முடிக்கிற பொழுது වෙන පවුලක් වෙනවා. வேறு குடும்பமாய் மாறுகிறார்கள். ඕගොල්ලන්ගේ දෙමව්පියෝ உங்கள் பெற்றோர், දැන් ඕගොල්ලෝ කසාද බැඳලා නිසා நீங்கள் இப்பொழுது திருமணம் முடித்திருக்கிறபடியினால் ඒගොල්ලෝ වෙන පවුලක්. அவர்கள் வேறு குடும்பம். මරණය දක්වා ඔගොල්ලෝ එක්ක ඉන්න යන්නේ කවුද දන්නවද? மரணம் வரையிலே உங்களோடு இருக்க போவது யார்? ඔබගේ ස්වාමි පුරුෂයා. உங்கள் கணவன் නැත්නම් ඔබගේ භාර්යාව. அல்லது உங்கள் மனைவி. ස්වාමි පුරුෂයා භාර්යාව කියන දෙන්න තමයි கணவன் மனைவி என்ற இருவர்தான் කිට්ටුම දෙන්න. மிகவும் சமீபமானவர்கள். ඒ දෙන්න අතර තමයි அவர்கள் இருவருக்கிடையில்தான் කිසිම ලැජ්ජාවක් නැත්තේ. எந்த வெட்கமும் கூச்சமும் இல்லை. ඒ දෙන්න අතර තමයි அவர்கள் இரண்டு பேருக்கிடையில்தான் කොච්චර සණ්ඩු සරවල් ආවත් எத்தனை பிரச்சனைகள் சண்டைகள் வந்தாலும் ආපහු ඇලුම් වෙන්න ඕනේ. மீண்டும் மீண்டும் ஒன்று சேர வேண்டும். මොකද ඒ දෙන්න තමයි වෙන් වෙන්න බැරි. ஏனென்றால் அவர்கள் இருவர்தான் பிரிக்க முடியாதவர்கள், பிரிக்க கூடாதவர்கள். ළමයි යයි. பிள்ளைகள் போவார்கள், සහෝදරයන් යයි. சகோதரர்கள் போவார்கள், නේද? දෙමව්පියන් යයි. பெற்றோர்கள் போவார்கள். ඒ නිසා යකාට ඕන වෙලා තියෙන්නේ මොනවද දන්නවද? ஆகவே பிசாசுக்கு என்ன தேவையா இருக்கிறது? මේ අඹු සැමි යුවල් වෙන් කරන්න. இந்த கணவன் மனைவி தம்பதியை பிரிக்க පසුගිය ජනවාරි වල சென்ற ஜனவரியிலே මේ ඉන්දියාවේ இதே இந்தியாவிலே අඹු සැමි යුවල් වලට කතා කරන්න කියලා පාස්ටර් මට කිව්වා. பாஸ்டர் சொன்னார், குடும்ப தம்பதிகளுக்கு, கணவன் மனைவி தம்பதிகளோடு பேசும்படியாக. අදටත් ඒ මිනිස්සු කියනවා. இன்றைக்கும் அவர்கள் சொல்லுகிறார்கள், පවුල් තුල විශාල පිබිදීමක් ඇවිල්ලා. குடும்பங்களுக்குள்ளே பெரிய ஒரு எழுப்புதல் வந்திருக்கிறது என்று. මැලේසියාවෙත් ඒක වුණා. மலேசியாவிலும் அது நடந்தது. මම ළඟදිම நான் அண்மையிலேயே මම ලංකාවේ ওই දෙයක් කරන්න යනවා. நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன். අඹු සැමි යුවල් වලට මම වැඩසටහනක් තියන්න යනවා ඉස්සර කරා වගේ. நான் முன்பு செய்தது போல கணவன் மனைவி அல்லது தம்பதிகளுக்கு ஒரு நிகழ்ச்சியை நான் நடத்த போகிறேன். ඉස්සර හොටෙල් ජානකයකට ගෙනියලා අපේ සභාවේ ඉන්න අඹු සැමි යුවල් ප්‍රතිසංස්කරණය කරලා දැම්ම එළියට. முன்பு ஹோட்டல் ஜானகிக்கு கொண்டு போய் எங்கடி சபையில் இருக்கிற தம்பதிகளை மீண்டும் உருவாக்கம் செய்து அவர்களை மீண்டும் அனுப்பினோம். දැන් අවුරුදු ගණනාවක් ගිය නිසා මලකඩ කාලා ඔක්කොම ඇද වෙලා ආපහු පොඩ්ඩක් අරේ
මේන් අලයින්මන්ට් ගිහිල්ලා තියෙන්නේ. இப்பொழுது சில வருடங்கள் ஆகிவிட்டபடியால் துருப்பிடிச்சு அங்கே இங்கே நெளிஞ்சு வளைஞ்சு சுழிஞ்சு போயிருக்கு. ஆக மீண்டும் சீர்படுத்த வேண்டும். ඉතින් දැන් අලුත් කට්ටියත් ගොඩක් ඇවිල්ලා ඉන්නවා. இப்பொழுது புதியவர்களும் சிலர் வந்திருக்கிறார்கள். ඒගොල්ලන්වත් දවස් 3කට ගෙනල්ලා அவர்களை 3 நாளைக்கு கொண்டு போய் හොඳට හූරලා நல்லா சொறி சொறி என்று சொரிஞ்சு හොඳට මේ කැට්ලොයි එහෙම ගාලා நல்ல கெட்லோ எல்லாம் ஊசி හොඳ ටින්කරින් පාරක් දීලා நல்ல டிங்கரிங் வேலை செய்து හොඳ பெயிන්ට් පාරක් ගහලා நல்ல அழகான ஒரு பெயிண்ட் அடிச்சு හොඳ එන්ජින් සර්විස් එකක් නියමයට நல்ல කරලා ஒரு என்ஜின் சர்வீஸ் ஒன்று கொடுத்து දැන් හැම තැනම තෙල් අරවා මේවා ලීක් වෙනවා. எல்லா இடங்களிலும் சில நேரம் அந்த எண்ணெய் எல்லாம் கசிவு ஏற்படுகிறது. ඒ හොඳ ගෑස් කට් එහෙම දාලා நல்ல கேஸ் கட் எல்லாம் போட்டு ගෑස් කට් දාලා නිසා ගෑනු ගෑස් පෙන්නනවා இப்போ හස්බන්ඩ්. கேஸ் கட் போட்டபடினால பெண்கள் கேஸ் ඒ காண்பிக்கிறார்கள். ඔක්කොම දාලා අලුතෙන් දාන්න යනවා. අවුරුදු 5කට ගැරන්ටියක් දෙන්න. அதையெல்லாம் செய்து 5 வருட உத்தரவாதத்தோடு அனுப்ப போகிறோம். කී දෙනෙකුටද කැමති ඔය වගේ වැඩසටහනක් මේ සභාවෙන් කරනවට? எத்தனை பேருக்கு விருப்பம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை சபையில செய்வதானா? ඔය වගේ මිනිහව ගේන්න ඕනේ. හරිද? සෞදි ඉඳලා. අතර උඹලා උස්සන්න පුරුෂයන එපා. කොට්ටු වරන වෙලෙ මිනිහව ගේන්න. තනියම ගේන්නේ නැහැ. මිනිහව ගේන්න ඕනේ. தனியா வர முடியாது. புருஷனோட வரணும், பொண்டாட்டியோடு வரணும். තව කාටද ඕනේ? வேற யாருக்கு வேணும்? ඉස්සල්ලා කසාද මැදලා ඉන්න. හරිද? සමහර திருமணம் முடிச்சிருக்கணும். ලිල්ලිට ඕනෙලු රාජා අත උස්සන්නේ නැහැ. මොකක් හරි කේස්සක් තියෙනවා. லிலி அவர்களுக்கு வேண்டுமா பாச ராஜா கைய உயர்த்தல ஏதோ பிரச்சனை. තව කාටද ඕනේ? ඔයගලන්ටත් ඕනේද? வேற யாருக்கு வேணும்? உங்களுக்கு வேண்டுமா? හරි හරි. නියමයි. දෙමු நல்லது. මං කියන එක අහන්න. நான் சொல்லுகிறதை கேளுங்கள். කිසිම ආගමක எந்த மதத்திலும் කිසිම දෙවි කෙනෙක් எந்த தெய்வங்களும் තමන්ගේ බැතිමතුන්ට ඔය වර ප්‍රසාදය දෙන්නේ නැහැ. தங்களுடைய பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த வரப்பிரசாதத்தை கொடுப்பதில்லை. බැතිමතුන් උඹලා රෙහි හිටපන්. விசுவாசிகளே, பக்திமான்களே, பக்த கோடிகளே அங்கே இருங்க. අපි දෙයියෝ. நாங்க கடவுள். අපි මෙහෙට වෙලා ඉන්න. நாங்க இங்கே இருக்கிறோம். හැබැයි යේසුස් වහන්සේ කිව්වා ஆனால் இயேசு சொன்னார், උඹලාට මෙහෙට එන්න බෑනේ. உங்களுக்கு இங்கே வர முடியாதானே? මං එනවා පල්ලෙහාට. நான் உங்களிடத்தில் வருகிறேன். උන්වහන්සේ ආව පල්ලෙහාට. அவர் கீழே வந்தார். අපි වගේ වුණා. எங்களை போல ஆனார். අවුරුදු 33ක් ජීවත් වුණා. 33 வருடங்கள் வாழ்ந்தார். අවුරුදු 33ක් ජීවත් වෙලා අපි වෙනුවෙන් මැරුණා. எங்களுக்கு 33 ஆண்டுகள் வாழ்ந்து எங்களுக்காய் மரித்தார். අපි වෙනුවෙන් ලේ පූජා කරලා எங்களுக்காக இரத்தத்தை பலியாக்கி අපිව මිලදී අරගෙන எங்களை வாங்கி கிரயமாய் வாங்கி සභාව ඔසවා ගනු ලබන දවසේ අපව උඩට ගෙනියනවා. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளில் எங்களை மேலே கொண்டு போவா. උඩට ගෙනියලා மேலே கொண்டு போய் අවුරුදු 7ක් තියන් ඉන්නවා. 7 ஆண்டுகள் வைப்பார். ඒ අයියේ ஏன் அந்த 7 ஆண்டுகள்? ඒ අවුරුදු 7ත් එක්ක යේසුස් වහන්සේගේ අවුරුදු 33 එකතු කරපුවාම அந்த 7 ஆண்டுகளோடு கூட இயேசுவின் 33 ஆண்டுகளை சேர்த்தால் මිනිස්සෙක්ව ආපු යේසුස් වහන්සේට වයස 40 වෙනවා. மனிதனாக வந்த இயேசுவுக்கு 40 ஆண்டுகள் ஆகிறது. அப்பொழுது ඒ යුදෙව් සංස්කෘතියට අනුව யூத கலாச்சாரம் சம்பிரதாயத்தின்படி අවුරුදු 40 විවාහ වෙන්න පුළුවන්. ஒரு ஆண் 40 வயதில் திருமணம் முடிக்க முடியும். යේසුස් වහන්සේ සභාව සමග විවාහ වෙනවා. இயேசு சபையை திருமணம் செய்வார். මනමාලිය හැටියට කියනු ලැබූ සභාව மணவாட்டியாக அறிவிக்கப்பட்ட சபை භාර්යාව බවට පත් වෙනවා. மனைவியாக மாற்றப்படுகிறார். අන්න ඒක තමයි ඔය 7 වෙනි පදේ තියෙන්නේ. இதுதான் இந்த 7ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. එල්ලිදරව් 19 7 අමතක කරන්න එපා. வெளிப்படுத்தல் 19:7 மறக்க வேண்டாம். අපට තිබෙන ඉතා වරප්‍රසාදමාත්ම පදයක් ඕක. நமக்கு இருக்கிற மிக மேன்மையான வரப்பிரசாதமான வார்த்தை இது. අපි නිරන්තරයෙන් ස්වර්ගයේ ජීවත් වෙන ස්වර්ගික පුරවැසියන් බවට නිල වශයෙන් පත් වෙන දවස. நாம் நித்தியமாய் பரலோகத்திற்குள்ளே வாழப் போகின்ற அந்த நாள் நமக்கு கிடைக்க போகின்ற தருணத்திலே ඉතින් ඒක තමයි ඔය 7 වෙනි පදේ කියලා තිබෙන්නේ. அதைத்தான் அந்த 7ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. දේව දූතයන් ප්‍රීති වෙනවා. தேவதூதர்கள் குதூகலிக்கிறார்கள். ඉතින් උන්වහන්සේගේ භාර්යාවද සූදානම්ව සිටින්නේය. அப்பொழுது அவருடைய மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். දීප්තිමත් වූ පවිත්‍ර වූ සිහින් වස්ත්‍රයක් පැන දෙන්නට ඈට ලැබුණේය. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. සිහින් වස්ත්‍ර නම් ශුද්ධවන්තයන්ගේ ධර්මිෂ්ඨ ක්‍රියාය. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. දීප්තිමත් அதாவது பிரகாசமுள்ள. ඒ කියන්නේ ක්‍රිස්තියානි කාර්යයට සදාකාලින ජීවිතයේ ලැබෙන්න යන ආශිර්වාදය තමයි දීප්තිමත් භාවය. அதாவது கிறிஸ்தவனுக்கு நித்தியமாய் கிடைக்க போகின்ற ஒரு வரப்பிரசாதம் என்ன?
பிரகாசம். දැන් අපිට තියෙන ප්‍රශ්න නිසා අපේ මූණවල් කළු වෙලා. எங்களுக்கு இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளினாலே எங்களுடைய முகங்கள் கருத்திருக்கிறது. කළු කියන්නේ අර පාට නෙවෙයි. கருப்பு என்பது அந்த நிறம் அல்ல, අඳුරු වෙලා. அதாவது இருள் அடைந்து இருக்கிறது. සුදු අයගේ මූණවල් උනත් සමහර වෙලාවට මූණවල් බලන්න வெள்ளையாய் இருக்கிறவர்களுடைய முகத்தை கூட பாருங்கள், சில நேரங்களில் අඳුරු වෙලා. இருள் அடைந்து இருக்கும். අඳුරු මූණවල් දැකලා තියෙනවද? கண்டிருக்கிறீர்களா இருளடைந்த முகங்களை? පෙන්වන්නද? காட்டவா? hina වෙන්නකෝ. சிரியுங்களே. අපෝ එපා. வேண்டாம். සමහර අය දැක්කද? சிலரை கண்டிருக்கிறீர்களா? යේසු පිටයි. යේසු පිටයි. கர்த்தருடைய கிருபை சந்தோஷம் என்ன? கிருபை செய்வாராக. සන්තෝෂෙන් ඉන්නවද? சந்தோஷமா இருக்கிறீங்களா? සන්තෝෂෙන් ඉන්නවා. சந்தோஷமா இருக்கிறோம். සුදුයි. வெள்ளை සුද්දන්ගේ මූණවල් සමහර අයගේ දැකලා තියෙනවද? வெள்ளைக்காரர்களை சிலர் கண்டிருக்கிறீர்களா? හායි. ஹாய் හායි. ஹாய். are you upset? நீங்க பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? no, I'm fine. இல்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன். no problem. it's okay. අඳුරු මූණ. இதெல்லாம் இருளடைந்த முகம். නෝ කරන්නද? දීප්තිමත් මූණක් අපිට දෙනවා දෙවියන් වහන්සේ. தேவன் நமக்கு பிரகாசம் உள்ள முகத்தை தருவார். ඒකේ තේරුම මොනවද දන්නවද? இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ප්‍රශ්න නැහැ. பிரச்சனை இல்லை, කල්පනා කරන්න දෙයක් නැහැ දැන්. சிந்திப்பதற்கு யோசிப்பதற்கு எதுவும் இல்லை. වේදනා තුවාල නැහැ. வேதனைகள், துன்பங்கள், காயங்கள் இல்லை. සිත් රිදීම් නැහැ. மனவேதனைகள் இல்லை. දීප්තිමත් பிரகாசமுள்ள පවිත්‍ර වූ සුත්තමාන. சுத்தமான. දැන් අපි කොච්චර ක්‍රිස්තියානි වුණත් நாம் எவ்வளவு கிறிஸ்தவனாய் இருந்தாலும் අපවිත්‍ර කතා තියෙනවනේ. இந்த தேவையில்லாத கதையெல்லாம் இருக்கிறது தான், அசுத்தமான பேச்சுக்கள், අපවිත්‍ර චේතනා චින්තන එනවනේ. அசுத்தமான எண்ணங்கள், நோக்கங்கள் நமக்கு வருகிறது தானே. අපවිත්‍ර බැල්ම තියෙනවනේ. அசுத்தமான பார்வைகள் உண்டு தானே. සමහර පිරිමි අය ගෑනු දිහා බලන විදියයි ගෑනු අය පිරිමි අය දිහා බලන විදියයි බලන්න ඕන. சில ஆண்கள் பெண்களையும் சில பெண்கள் ஆண்களையும் பார்க்கிற விதங்களை பார்க்க வேண்டும். දැන් ගෑනු බලන්නේ නැහැ වගේනේ. பெண்கள் பார்ப்பதில்லை போலத்தானே. අම්මෝ උන්ට විතරක් එකක් තියෙනවා බ්‍රදර්ස් ආගන්න. அவ சகோதரர்களை கேட்டுக்கோ, அவங்களுக்கு மாத்திரம் ஒன்று இருக்கிறது. බැලුවේ නැහැ වගේ අපිට පෙන්නලා බලනවා. பார்க்காதது போல எங்களை பார்த்து விடுவார்கள். අපිට ඒ සිස්ටම් එක නැහැ. எங்களுக்கு அந்த சிஸ்டம் நமக்கு இல்லை. අපි බලනවා නම් අපි බලනවා. நமக்கு பார்க்க வேண்டுமா, நம்ம பார்க்கணும். අපි ගෑනියෙක් දිහා තෘෂ්ණාවෙන් බලනකොට හැම එකම දන්නවා මම බලනවා කියලා. நாம ஒரு பொம்பளைய இச்சையோடு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் இவன் பார்க்கிறான். ඒ නිසා තමයි අපි මාට්ටු වෙන්නේ. ஆகவேதான் நாம சிக்குகிறோம், மாட்டுப்படுகிறோம். නේද අපි හලෙලුයා ස්වාමීන් ප්‍රශංසා වේවා යේසුස් යහපත්ය ස්වාමීනි හලෙලුයා praise the lord. දැන් හැමෝම දකින මෝ අරකි දිහා බලනවා කියලා. இயேசு நல்லவர், ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே நீர் நல்லவர். இப்ப தெரியும் இந்த கள்ள பொம்பளை பார்க்கறான். දැන් පිරිමි අයගේ ඇහැටයි කටටයි සම්බන්ධයක් තියෙනවා. ஆண்களுடைய கண்ணுக்கும் வாய்க்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. අපි සියලුම දෙනා නිශ්චලව ඇස්වසාගෙන සිටිමු. நாம் எல்லாரும் கண்களை மூடி அமைதியாக இருப்போம். එතකොට අපි නෑ නෑ ඕගොල්ලෝ නෙමෙයි මං කියන්නේ එහෙම කියනකොට நீங்கள் அல்ல, நான் இப்படி சொல்லும் பொழுது පිරිමි අයට බෑ එහෙම ඉන්න. ஆண்களுக்கு முடியாதபடி இருக்கு. විශේෂයෙන්ම ලස්සන කෙල්ලෙක් ඇවිල්ලා හිටියනම් බෑ පිරිමි අයට නිශ්චලව ඇස්වහගෙන ඉන්න. உண்மையாகவே அழகான ஒரு பொம்பளை வந்திருந்தா இந்த ஆம்பளை பசங்களுக்கு இருக்கவே முடியாது இப்படி அமைதியாக. කට ඇරෙනවා ඉබේම. வாய் தன்னால திறக்கும். ඇහැ අර පළවෙනි සැරේ බලනකොට கண் முதலாவது தடவை பார்க்கும் பொழுது, දෙවෙනි සැරේ බලනකොට இரண்டாவது தடவை பார்க்கும் பொழுது, மூன்றாவது தடவை, ඒක තමයි අපි මාට්ටු වෙන්නේ. அது நாங்க மாட்டுகிறோம். ඒක තමයි අපිට හැම එකම අපිට කියන්නේ උඹ හරි නෑ කියලා. அதனாலதான் நம்ம பார்த்து எல்லாரும் சொன்ன நீ சரியில்லை என்று சொல்லுகிறார்கள். කෙල්ලොම දිහා බලනවා. பொம்பளை பிள்ளைகளை பார்க்கிறீங்க. කෙල්ල කොහොමද දන්නවද? பொம்பளை பிள்ளைகளை எப்படி தெரியுமா? පටන් ගත්ත වෙලේ ඉඳන් ඉවර වෙනකන් මෙහෙම ඉඳී. ஆரம்பிக்கிற நேரம் இருந்து முடிகிற வரையில இப்படித்தான் இருப்பாங்க. හැම එකම බලලා ඉවරයි. ஆனா எல்லாரையும் பார்த்து முடிஞ்சாச்சு. බ්‍රදර්ස් තනියම වොලිබෝල් ගෝල් ගහනකොට උනත් ඇවිල්ලා මගෙන් අහන්න එපා කොහොමද පාස්ට් එහෙන් එක කරන්න කියලා දන්නේ නැහැ බා.
சகோதரரே, வாலிபால் அடிக்கும் பொழுது அங்க இருக்கிற நேரம் தனியா வந்து கேட்காதீங்க, பாஸ்டர் இது எப்படி செய்யற, எனக்கே தெரியாதுடா. හැම එක මොන ෂර්ට් එකක් ඇඳගෙන ආවද මොන කමිසයක්ද මොන කලිසමක්ද කාවද බැලුවේ කොහොමද කොන්නේ ඔක්කොම හැම කෙල්ලෙක්ම දන්නවා. පස්සේ ඕනනම් අහලා බලන්න. என்னென்ன ஆம்பளை என்னென்ன ஷர்ட் காய்ச்சிட்டு என்னென்ன நிறம் போட்டு வந்தாங்க, என்ன டை கட்டி வந்தாங்க, எப்படி தலை சீதி வந்தாங்க, எப்படி பார்த்தாங்க, ஆற பார்த்தாங்க, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். பிறகு கேட்டு பாருங்க. මම දන්නේ මම මේ ෂර්ට් එක මං කලින් ඇන්දද කියලා. எனக்கு தெரியாது இதுக்கு முன்பு இந்த ஷர்ட்டை உடுத்தினாண்டு. හැබැයි මම ෂර්ට් එක ගිය අවුරුද්දේ සැප්තැම්බර් 2 වෙනිදා ඇන්දා කියලා දන්නවා. போன வருஷம் செப்டம்பர் 2ஆம் தேதி உடுத்தினேன்னு சொல்லியும் அவர்களுக்கு தெரியும். අල්මාරිය බලනකොට මට ඔක්කොම අලුත් වගේ. அல்மாரியை பார்த்தா எல்லாமே புதிது போலதான் எனக்கு. මේක දෙන්න. இதை தாருங்கள். එතකොට සිස්ටර් කෙනෙක් කියනවා නෑ නෑ මේක ඔයා ගිය මාසේ ඇන්දා. இல்ல ஒரு சகோதரி சொல்லுவா, இல்ல போன மாசம் இதை உடுத்தினீங்க, අරක ගන්න. அதை எடு. එපා මේක දෙසැම්බර් මාසේ ඇන්දා. இது சரியில்லை, நீங்க டிசம்பர் இதை உடுத்தினீங்க. ඕක තමයි ගෑනු. அதான் பொம்பளை. ඒවා සේරම නැති වෙනවා ස්වර්ගේ. இது எல்லாமே இல்லாம போகும் பரலோகத்துல. නරක බැල්ම. இந்த தீமையான பார்வை, இச்சையோட பார்வை, නරක චේතනා චින්තන. அதாவது கேவலமான அசுத்தமான சிந்தனைகள், யோசனைகள், නරක ආශා තෘෂ්ණා. அதே போல இச்சையான ஆசைகள், விருப்பங்கள், නරක කෑදර පෙරේතකම්. மோசமான இச்சைகள், பிரேத்த தன்மை, එච්චිපණ எச்சிப்படி தன்மைகள் ඔක්කොම නැති වෙනවා. எல்லாம் இல்லாமல் போகும். පවිත්‍ර වූ සිහින් වස්ත්‍රය. சுத்தமும் නෑ සිහින් වස්ත්‍රය. மெல்லிய வஸ்திரம், ධර්මිෂ්ඨකම. அதாவது நீதி, දෙවියන් වහන්සේත් එක්ක තියෙන සම්බන්ධතාවය. தேவனோடு இருக்கின்ற உறவு, ඒ සේරම ලැබෙනවලු. இவை எல்லாம் நமக்கு கிடைக்குமா? 9 කියනවා 9ஆம் வசனம் சொல்லுகிறது, තවද බැටළු පැටවානන්ගේ සරණ මංගල්‍ය කෑමට කැඳවන ලද්දෝ වාසනාවන්තයෝය කියා ලියාපන්නේයි ඔහු මට කීවේය. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். කවුද සරණ මංගල්‍යයට කෑමට කැඳවනු ලබපු අය? யார் இந்த திருமண வைபவத்திற்கு விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள்? පරණ ගිවිසුම් ශුද්ධවන්තයින්. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். මොකද පරණ ගිවිසුම් ශුද්ධවන්තයින් යේසුස් වහන්සේගේ මනාලිය නෙවෙයි. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மனவாட்டி அல்ல. ඒ අය දෙවියන් වහන්සේගේ දරුවෝ. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். යේසුස් වහන්සේගේ මිත්‍රයන්. அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய நண்பர்கள், சிநேகிதர்கள். නමුත් යේසුස් වහන්සේගේ මනාලිය වෙන්නේ කවුද දන්නවද? ஆனால் இயேசுவினுடைய மனவாட்டி ஆகுவது யார்? යේසුස් වහන්සේගේ ලෙයින් සෝදා පවිත්‍ර කරනු ලැබුව අය පමණයි. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மாத்திரமே. ඒ කියන්නේ සභාව. அதாவது சபை. ඔයගොල්ලෝ දන්නවද පරණ ගිවිසුම් ශුද්ධවන්තයන්ගෙන් අන්තිම ශුද්ධවන්තයා හැටියට සලකනු ලබන්නේ කවුද කියලා? உங்களுக்கு தெரியுமா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிலே கடைசி பரிசுத்தவானாக யாரை குறிப்பிட முடியும் என்று? අවසාන අනාගත වස්ත්‍රවරයා හැටියට සලකනු ලබන්නේ එතුමා. கடைசி தீர்க்கதரிசியாக முன்மொழியப்படுகின்றவர் அவர் යොහන් බවතිස්ත. யோவான் ஸ்நானகன். ඔහු අලුත් ගිවිසුම් කාලේ හිටියට அவர் புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இருந்தாலும், යේසුස් වහන්සේගේ කාලේ හිටියට இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் இருந்தாலும், යේසුස් වහන්සේගේ මරණය තුලින් ජීවනය ලබන්න පණ පිටින් හිටියේ නැහැ. அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக ஜீவனை பெறுகின்ற நிலைக்கு இருக்கவில்லை. அதற்கு முன்பு மரித்து விட்டார். ඊට කලින්ම හෙරොද්ද එයාව මැරුවා. அதற்கு முன்பே ஏரோது அவரை சிறைச்சேதம் பண்ணி விட்டார். ඒ නිසා අපි දන්නවා ஆகவே நமக்கு தெரியும், පරණ ගිවිසුමේ பழைய ஏற்பாட்டிலே හැම ශුද්ධවන්තයින් අතර எல்லா பரிசுத்தவான்களுக்குள்ளும் අවසාන ශුද්ධවන්තයා හැටියට යොහන් බවතිස්ත එතන ඉන්නවා. கடைசி பரிசுத்தமானாக யோவான் ஸ்நானகன் இருக்கிறார். මේ ශුද්ධවන්තයින් තමා ඒ විවාහ මංගල්‍යයේ කෑමට ඇරයුම් කරන ලබා ඉන්න අය. இந்த பரிசுத்தவான்கள் தான் திருமண வைபவத்திற்கு விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். දැන් ලබන ඉරිදා මං කියලා දෙන්න යනවා. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். ඒ විවාහ මංගල්‍ය කොහොමද පවත්වන්නේ? அந்த திருமண வைபவத்தை எப்படி நடத்துவது, කවුද පවත්වන්නේ? யார் நடத்துவது, ඒක ඉවර වුණ ගමන් මොනවද වෙන්නේ? அது முடிந்தவுடன் என்ன நடக்கும்? අවුරුදු 10ක පාලන සමය කියන්නේ මොකද්ද? 1000 ஆண்டு அரசாட்சி என்றால் என்ன என்பதையும் சொல்லிக் ඒ கொடுப்பேன். දේවල් ලබන සතිය අපි බලන්න. அவைகளை நாம் வருகின்ற வாரம் பார்ப்போமாக. 19 ඉඳලා අපි ඉගෙන ගන්න. 19:9 நாம் வருகிற வாரம் பார்ப்போம். එහෙනම් අපි නැගිට සිටිමු. ஆகவே நாம் எல்லாரும் எழுந்திருப்போம்.